இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மாநிலங்களவை தேர்தலில் திமுக அதிமுக சார்பில் போட்டியிட்ட 6 பேருமே போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருப்பதா தேர்தல் நடத்தும் அதிகாரி தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்த காட்சிகளை நாம பார்த்தோம். தமிழகத்தில் காலியாக இருந்த 6 மாநிலங்களவை பதவிகளுக்கு தற்போது தேர்தல் நடைபெற்றது. இதில் திமுக அதிமுக சார்பில் போட்டியின்றி 6 பேருமே தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறார்கள். திமுக சார்பில் திருச்சி சிவாவும் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனும் தற்போது எம்பிகளாக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்போம். ரமேஷ் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். ரமேஷ், தமிழகத்துல ராஜ்யசபா தேர்தலுக்கு 6 இடங்கள் காலியாக இருந்தது. இந்த 6 இடங்கள்ல திமுக கூட்டணி மற்றும் அதிமுக கூட்டணி சார்பில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு வேட்பு மனுக்களையும் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இந்த ராஜ்யசபா வேட்பாளர்கள் வேட்பு மனு மீதான பரிசீலனை ஏற்கனவே நடைபெற்று முடிந்தது. அதுல ராமதாஸின் ஆதரவாளர் சுவாமிநாதனுடைய வேட்பு மனு நிராகரிக்கப்பட்ட நிலையில திமுக சார்பில் போட்டியிட்ட 2 பேர் திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், அதே மாதிரி திமுக ஆதரவோடு கூட்டணி கட்சியில காங்கிரஸ் சார்பில் கிறிஸ்டோபர் திலக், தேமுதிக சார்பில் LK சுதீஷ் ஆகிய 4 பேர் போட்டிட்டு இருந்தாங்க. அதிமுக சார்பில் அதிமுகவின் மூத்த தலைவர் தம்பிதுரை, பாமக சார்பில் அன்புமணி ஆகிய 6 பேரும் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. வேட்புமனு திரும்ப பெறுவதற்கு இன்று கடைசி நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த நிலையில வேட்புமனு பரிசீலனை திரும்ப பெறக்கூடிய நாட்கள் எல்லாம் முடிந்த நிலையில இறுதியாக 6 வேட்பாளர்கள் இப்ப களத்துல இருக்கிறாங்க. 6 பேரும் போட்டியின்றி தேர்வாயிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. வேற யாருமே போட்டி இல்லை அப்படிங்கிறதுனால அதிமுக சார்பில் தம்பிதுரை, கூட்டணி சார்பில் போட்டியிட்ட அன்புமணி 2 பேரும் ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறாங்க. திமுக சார்பில் திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், காங்கிரஸ் சார்பில் கிறிஸ்டோபர் திலக், தேமுதிக LK சுதீஷ் இவங்க ராஜ்யசபா எம்பிக்கான தேர்வாக போறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. 11ஆம் தேதி தேர்தல் நடத்தும் அலுவலர் இந்த 6 பேருக்கான வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை கொடுப்பார். விரைவில் அவங்க டெல்லி சென்று ராஜ்யசபா எம்பியாக பதவியேற்க போறாங்க. இப்படியாகத்தான் இந்த ராஜ்யசபா தேர்தல் நகர்வு அப்படிங்கிறது இருந்தது. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நடைபெற்ற இந்த ராஜ்யசபா தேர்தல் அப்படிங்கிறது கூட்டணி கணக்கிலையும் மிக முக்கியமான தேர்தலா பார்க்கப்பட்ட நிலையில தான் இப்போது திமுக மற்றும் திமுக கூட்டணி சார்பிலையும் அதிமுக கூட்டணி சார்பிலையும் போட்டியிட்ட 6 வேட்பாளர்களும் போட்டியின்றி ராஜ்யசபா எம்பியாக தேர்வாக இருக்கிறார்கள். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.